வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழக அரசியலில் இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான சூழ்நிலை, அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயிச்சவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே நேரடியாக ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி தாவேக்கால வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தமிழக முதல்வர் விஜய்க்கும் அவரது தலைமையிலான தாவேக்கா அரசுக்கும் எது பலம்னா, அவர் தேர்தல் பிரச்சாரத்தப்ப கொடுத்த பல வாக்குறுதிகளில் ஒரே ஒரு வாக்குறுதியை இப்போ தொடர்ந்து நிறைவேற்றினால் அதுதான் அவருக்கு பலமா இருக்கும். அதாவது தேர்தல் நேரத்தில் 60 வயது வரையிலான பெண்களுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை, பட்டாதாரிகளுக்கு உதவித்தொகை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலம் 6 சிலிண்டர்கள் இலவசம், குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர், இப்படின்னு பல திட்டங்களை அவர் வாக்குறுதிகளாக அறிவிச்சிருந்தாரு. அதில் ஒரே ஒரு வாக்குறுதி என்னன்னாக்கா, தேர்தலில் டிவிகே ஜெயிச்சு நாம ஆட்சி அமைச்சா நான் ஒவ்வொரு கிராமமா நேரில் வந்து உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வாக்குறுதியை அவர் இப்போ நிறைவேற்றினார்னாக்கா அவருக்கு பெரிய அளவில் வரவேற்பும் எதிர்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அவர் தான் வந்து தனி மெஜாரிட்டியாக ஒரு போகிற இடைத்தேர்தலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை பற்றின முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்படியே நம்ம சேனலுக்குள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தேர்தல் அறிக்கையிலும் பெண்களின் பாதுகாப்பு, பட்டாதாரிகளுக்கான உதவித்தொகை, இளைஞர்களுக்கான 18,000 ரூபாய் சம்பளத்தில் வீடு தேடி வரும் வேலை வாய்ப்பு, 60 வயது வரை குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் திட்டம், அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் 6 சிலிண்டர்கள் இலவசம், இது தவிர தாய்மாமன் சீர் திட்டம்னு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார். அதுலேயும் குறிப்பாக ஒரு வாக்குறுதியை இங்கே சொல்லியே ஆகணும். அது என்னன்னா, தேர்தல் பிரச்சாரத்தோட கடைசி கட்டத்தில் அவர் பேசும்போது, தமிழகத்தில் நம்ம டிவிக்கே ஆட்சி அமைஞ்சதும் கிராமம் கிராமமாக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்னு அவர் கொடுத்த வாக்குறுதி தான் ஹைலைட்டான விஷயம். அதாவது இப்போவும் முதல்வர் விஜய் அவர்களை நேரில் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க. அதனால் அவரோட வாக்குறுதிகளால் உற்சாகம் அடைஞ்சாலும் ஆட்சியில் ஒரு மாற்றம் வேணும்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை அமோகமாக வெற்றி பெற வச்சாங்க. அது எந்த அளவுக்குன்னா, யாருமே எதிர்பார்க்காத வகையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கொளத்தூர் தொகுதியில் தோற்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்க. இப்போ அவரோட ஆட்சி அமைஞ்சு 50 நாட்களுக்கும் மேலாகுது. அவர் சொன்ன வாக்குறுதிகளை ஜி பூம்பா சுமந்திரகாலின்னு அப்படின்னு ரொம்பவும் ஷார்ட் பீரியட்லையும் செய்திட முடியாது. ஏன்னா அந்த திட்டங்களுக்கு பெரிய அளவில் நிதி தேவை. அதுக்கான வழிவகைகளை உருவாக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். இந்த நிலைமையில் வரும் 10-11ஆம் தேதியில் போன வருஷம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான 41 பேரோட குடும்பங்களை நேரில் சந்திக்க போகிறார். இது அந்த குடும்பங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அவர் இதுக்கு முன்னாடியும் அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்களை சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலே சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ அந்த குடும்பங்களை சந்திக்க போகிறாரு. அது அந்த குடும்பங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும். அவர் முதல்வராக சந்திக்கிற விஷயத்தால் அவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதே மாதிரி அவர் தன்னோட வாக்குறுதிகளில் ரொம்பவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வாக்குறுதி என்னன்னா, தமிழக கிராமங்களுக்கு போய் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது தான். அப்படி வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ ஒரு மாவட்டத்தில் இருக்கிற 10-15 கிராமங்களையும் இல்லைனா மலை கிராமங்கள மக்களையும் ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு சந்தித்து அவங்களுக்கு நன்றி தெரிவித்தா அவரோட செல்வாக்கும் மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவும் இன்னும் அதிகரிக்கும். மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மக்களின் பிரச்சனைகளையும் அவர் நேரடியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரியான சூழல் வரப்போகிற இடைத்தேர்தலையும் அவரோட வெற்றிக்கு இன்னும் பலம் சேர்க்கும். அதாவது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக மக்கள் சார்பான இந்த கோரிக்கையை விரைவில் செயல்படுத்த முன்வருவாரா என தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றனர். MSMEs கூட்டாக இணைந்து செயல்படும். அதன்படி பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000-உம், ITI டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் 8,000-உம் மாநில அரசே வழங்கும். இது வணிக நிறுவனங்களுக்கான பணியமர்த்தல் செலவை குறைத்து உள்ளூர் ஆட்களை பணியமர்த்த அவர்களை ஊக்குவிப்பதாக அமையும். அடுத்தது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நமது இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது, அவர்களை வேலை வழங்குபவர்களாகவும் மாற்றுவதே எங்கள் தொலைநோக்கு பார்வை. அதற்கான திட்டமே இந்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். நேர்மையான தொழில் முனைவோரை உருவாக்கும் இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 25 லட்சம் வரை கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும்.
நமது ஊரில் நமக்கே வேலை வாய்ப்பு திட்டம். நமது ஊரில் நம்முடையவர்களுக்கே, அதாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்வதே நமது அரசின் நோக்கமாகும். அதற்காகவே தமிழ் எம்ப்ளாய்மெண்ட் கிரெடிட் சிஸ்டம் உருவாக்கப்படும். அதன்படி தனது பணியாளர்களில் 75% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கும்படி பார்த்து கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மீது 2.5% மானியமும், மின் கட்டணங்கள் மீது 5% மானியமும் மற்றும் அரசு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தது, இளைஞர்கள் பங்களிப்பில் நமது நல்லாட்சி. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிலும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர், முதல்வர் மக்கள் சேவை நண்பர் என்ற புதிய பதவி உருவாக்கப்படும். அதன் மூலம் இளைஞர்களுக்கு அவர்களின் வசிப்பிடத்திலேயே 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களுக்கு 100% அரசு சேவைகளை அவர்களின் வீட்டு வாசலிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்படும். நல்லாட்சிக்காக இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான மாநிலத்தின் மிகப்பெரிய கூட்டு இணைப்பாக இது அமையும். இத்திட்டத்தில் பங்காளராக பணியாற்றும் இளைஞருக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும். அடுத்தது, தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு, தமிழ்நாடு அட்வைசரி கவுன்சில், தமிழ்நாடு யூத் அட்வைசரி கவுன்சில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இளைஞர்களை நேரடியாக பாதிக்கும் விஷயங்கள் குறித்து இளைஞர்கள் தங்கள் கருத்துக்கள், கவலைகள் மற்றும் பரிந்துரைகளை முதலமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் தெரிவிப்பதற்கான ஒரு தளமாக தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு நிறுவப்படும். இந்த முயற்சியை செயல்படுத்தும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழும்.